வெல்கம் டு யுதி வோக்ஸா யுதி வ்ளாக்ஸா என்ற ரெண்டுக்குமே ரெண்டுலேயுமே இந்த வீடியோ இருக்கும். அந்த ஆள் என்னதான் கேள்வியை மாற்றி மாற்றி கேட்டாலும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லணும். என்னோட நானே கொலாப் பண்ணி போட போறேன். யுதி வோக்ஸ் சேனல்ல 15,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் கேரளான்ற இடத்துல கொச்சி என்ற இடத்துல தான் இருக்கிறேன். இப்போ முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதான் நீ ஆல்ரெடி சொல்லிட்டா, திருப்பி எதுக்குடா தேங்க்ஸ்? ஏன்டா பெருத்த உன்னை வச்சுட்டு இந்தியாவை ஏழை நாடுன்னு சொல்ல முடியுமா? இந்த 15,000 பேரை சம்பாதிச்சதுன்றது சின்ன வேலை இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் அது பெரிய வேலை. அது எனக்கு நிறையவே சந்தோஷம். சில பேரை பார்க்க பிடிக்கும், ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும். இந்த பவரை பார்க்காமே பிடிக்கும்டா. VPN யூஸ் பண்ணி இந்தியாவில் டிக்டாக் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் எனக்கு அது அவ்வளோ சேஃபாக தோணலை. இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோஸ் போட்டு கொண்டிருக்கேன். இன்ஸ்டாகிராம்லையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். எல்லாருக்குமே தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த 15,000 அப்படியே ஒரு 100K கொண்டு போவீங்கன்னு நம்புகிறேன். ஹலோ மக்களே, வெல்கம் டு யுதி வ்ளாக்ஸ். இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறதுல நிறையவே சந்தோஷம். முதல்ல வெல்கம் டு யுதி வோக்ஸா யுதி வ்ளாக்ஸா என்ற ரெண்டுக்குமே ரெண்டுலேயுமே இந்த வீடியோ இருக்கும். அந்த ஆள் என்னதான் கேள்வியை மாற்றி மாற்றி கேட்டாலும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லணும். என்ன சொன்னால் அந்த இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்கு நம்ம யூடியூப்ல கொலாப் பண்ணி போடலாம். அப்போ என்னோட நானே கொலாப் பண்ணி போட போகிறேன். எதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ். வளமையாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்கிட்ட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு யுதி வோக்ஸ் சேனலில் 15,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. நம்மளோட ஃபேமிலியில் 15,000 பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. யுதி வோக்ஸ் ஃபேமிலியில் 15,000 பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா 15,016 சம்திங். ஒரு நாள்லேயே 16 பேரோ 20 பேர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே இருக்கிறீங்க எவ்ரிடே. நிறையவே சந்தோஷம். நான் இங்கே இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் கேரளான்ற இடத்துல கொச்சி என்ற இடத்துல தான் இருக்கிறேன். கேரளாவில் கொச்சி என்ற இடத்துல இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் எதுக்காக வந்தேன், ஏன் வந்தேன், நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன், நீங்கள் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இங்கே இருப்பேன்ற எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் நான் திருப்பி அதை பற்றி கதைக்க விரும்பல. ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிற எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்குதுன்றது. பார்க்காதவங்களுக்கு எல்லாருக்குமே ஐ பட்டனில் கொடுத்து வைக்கிறேன். பழைய வீடியோஸை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இப்போ முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதான் நீ ஆல்ரெடி சொல்லிட்டா, திருப்பி எதுக்குடா தேங்க்ஸ்? ஏன்டா பெருத்த உன்னை வச்சுட்டு இந்தியாவை ஏழை நாடுன்னு சொல்ல முடியுமா? அதேதான். நீங்க 15,000 பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நான் இதுக்கு முதல் இந்த யுதி வோக்ஸ் சேனல்ல நிறைய காவிய பாட்டுக்கள், தாலாட்டு பாட்டுக்கள், கும்மி பாட்டுக்கள் என்று சொல்லி எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருப்போம். அதோட சில விளாக்ஸ் வீடியோஸும் சில இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸும் இந்த சேனல்ல போட்டிருப்போம். 1-2 ஜோக் வீடியோஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட் பயங்கரமா இருந்ததுன்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் அது பயங்கரம் தான். ஏன்னு சொன்னா ஒரு வீடியோவை 15,000 பேர் 20,000 பேர் பார்க்குறன்றது எனக்கு அது பெரிய விஷயம்தான். 1-2 வீடியோஸுக்கு தான் இருந்தாலும் எனக்கு அது பெரிய விஷயம்தான். எல்லா வீடியோஸுக்குமே அந்த சப்போர்ட் உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். இப்போ இந்த யுதி வோக்ஸ் சேனலை நான் ஃபுல்லாகவே ரன் பண்ணி கொண்டு வரேன். ஏனென்று சொல்லி பழைய வீடியோஸை பார்த்தாக்களுக்கு தெரியும். அதையும் மேல் ஐ பட்டனில் கொடுத்து வைக்கிறேன். ஏன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண நான் இந்த சேனலில் என்ன விஷயம் எல்லாம் புதுசாக கொண்டு வந்தேன்ற எல்லாத்தையுமே நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் எதுக்காக இந்த சேனல் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம இங்கே வந்துட்டோம். அங்கேயும் ஸ்ரீலங்காவோட நிறைய வீடியோஸ் போட்டோம். இங்கே வந்துட்டோம். இங்கேயும் நிறைய வீடியோஸ் கேரளாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டு கொண்டிருக்கிறோம். நம்மளோட யுதி வ்ளாக்ஸ் சேனல்ல கீழே போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். என்ன சொல்ற, ஒரு தனி ஃபோல்டரே இருக்கும். அந்த ஃபோல்டர்ல வண்டர் வித் இந்தியா வித் யுதி வ்ளாக்ஸ் யுதி வோக்ஸ் என்று சொல்லி இருக்கும். அதை செக் பண்ணீங்கன்னு சொன்னா அதுல நம்ம இந்தியாவில் எடுத்த எல்லா வீடியோவுமே இருக்கும். ஆதியோகி சிவன் சிலைக்கு போயிருந்தோம், கோயம்புத்தூரை ஃபுல்லா சுத்தி பார்த்திருந்தோம், கேரளாவில் கொல்லம் என்ற இடத்துக்கு போயிருந்தோம், திரிசூர் என்ற இடத்துக்கு போயிருந்தோம். அது எல்லாமே நான் வீடியோவா போட்டிருக்கேன். இப்போ ஒரு வீடியோ பெண்டிங்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கொல்லத்துக்கு போன வீடியோவில் பாதி வீடியோ முன்னுக்கு போட்டிருக்கேன். டைமை கூட்டி உங்களுக்கு அறியண்டப்படுத்த நான் விரும்புறேன். அதில் பாதியை முன்னுக்கு போட்டிருக்கேன். அடுத்த பாட்டுவை போடுவேன். அதில் தான் இந்த சத்யா இங்கே சாப்பிட்ற ஃபுட் இருக்கு, அது சத்யான்னு சொல்லுவாங்க. அந்த ஃபுட்டை பற்றி எல்லாமே இந்த அடுத்த பாட்டு வீடியோவில் வரும். அது இப்போ வரப்போகிற நாட்களில் வரும். அதை தவிர்த்து நீங்க எப்படி நான் இங்க நான் எதுக்காக அதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ போகணும்
பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் அனுப்பி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஏதாவது தேவைன்னு சொன்னால் இதை போய் பாருங்கள், இதை கொண்டு போய் காட்டுங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நான் போயிட்டு காட்டுறேன். நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிற விஷயம் எல்லாத்தையுமே வந்து நான் நீங்கள் ரியல் டைமில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி காட்டுவேன். இந்த வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு தான் புதுசாக வந்தாக்கள் அப்போ நான் வந்து காட்டுவேன். எனக்கு வந்து பயங்கர சந்தோஷம். இந்த 15,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணது, இந்த 15,000 பேரை சம்பாதிச்சதுன்றது வந்து சின்ன வேலை இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் அது பெரிய வேலை. அது வந்து எனக்கு நிறையவே சந்தோஷம். சில பேரை பார்க்க பிடிக்கும், ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும். இந்த பவரை பார்க்காமே பிடிக்கும்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ. அதோட வந்து இந்த வீடியோவை நான் வந்து லென்த்தாக கொண்டு போய் இழுத்து கதைச்சி 10-15 நிமிஷத்துக்கு மேலே கொண்டு போகிறதுக்கெல்லாம் விரும்பலை. உங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டேன் நான். அடுத்தது வந்து என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதுலேயும் வந்து நிறைய குட்டி குட்டி வீடியோஸ் வந்து போட்டு கொண்டிருக்கேன். இந்தியாவில் வந்து டிக்டாக் சப்போர்ட் இல்லை, அதால் வந்து டிக்டாக்ல வந்து எனக்கு வீடியோஸ் வந்து போட முடியலை. VPN யூஸ் பண்ணி இந்தியாவில் டிக்டாக் யூஸ் பண்ணலாம், இருந்தாலும் எனக்கு அது அவ்வளோ சேஃபாக வந்து தோணலை. ஏன்னு சொன்னால் நம்ம அக்கௌண்ட் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, எல்லாமே நம்மளோட ஒரு ஃபோனில் யூஸ் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள VPN யூஸ் பண்ணி யார் எந்த டைமில் என்னத்தை அனுப்புவாங்க, எந்த லிங்க் ஓப்பன் பண்ணப்படும்ன்றது வந்து நமக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் VPN யூஸ் பண்ணுறது அந்த அளவுக்கு சேஃப் இல்லை. நிறைய பேர் வந்து சேஃபான வழியில் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது சேஃப் இல்லை. ஸோ நான் VPN யூஸ் பண்ணி போட விரும்பலை. அதால் தான் டிக்டாக்ல வந்து வீடியோஸ் எல்லாம் நிப்பாட்டியிருப்பேன். அதால் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டு கொண்டிருக்கேன். இன்ஸ்டாகிராம்லையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். வேற இதுக்குள்ள நிறைய கோயில்கள் இருக்குது கேரளாவில். இப்போ நான் இருக்கிற இடம் வந்து கொச்சி என்று சொல்கிற இடம். அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சைக்கிளில் இந்த கேரளாவோட கொச்சி என்ற சிட்டியை சுற்றி பார்க்குறதுக்கு சைக்கிளில் வந்து நம்ம போவோம். ஒரு நாள் வந்து போவோம். நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தேவைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து போவோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது. ஃபுட் வேணுமா, இப்போ சாப்பாடுன்னு வச்சிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து சத்யான்னு சொல்லுவாங்க, அந்த ஓணம் சீசனில் சாப்பிட்றது. அது வந்து அடுத்த வீடியோவில் வந்துடும். அதை விட்டு இங்கே வந்து பிரியாணி ஃபேமஸ். இங்கே பீஃப் தான் சரியான ஃபேமஸ். பீஃபும் பிரியாணியும் வந்து சரியான ஃபேமஸ். அதே மாதிரி வந்து வேறு நிறைய ஃபுட்ஸ் வந்து வித்தியாசமான ஃபுட்ஸ் வந்து இருக்குது. நம்ம ஸ்ரீலங்கா மாதிரி வந்து இந்த கொத்து ரொட்டி இங்கே வந்து இல்லை. கொத்து பரோட்டான்னு சொல்லி சென்னை சைட், மதுரை சைட் இருந்தாலும் இந்த கொத்து ரொட்டி என்ற விஷயம் வந்து ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் இருக்குது, இங்கே வந்து இல்லை. அது மட்டும்தான் நான் மிஸ் பண்ணுற விஷயம். இங்கே வந்து கொத்து ரொட்டியை தான் மிஸ் பண்ணுறது. இந்த வீடியோ எங்கட அப்பா பார்த்தா இப்போ மனசில் ஏசுவார், அங்கே தான் கொத்து ரொட்டியாக சாப்பிட்டா இங்கே வந்து மாட அதை பற்றி காய்க்கிறான்னு சொல்லி ஏசுவார் மனசுக்குள்ளே. ஓகே, அப்போ எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ. இப்படியான விஷயங்களை எதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த விஷயத்தை எல்லாமே வந்து போய் பார்த்துருவோம். யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. கணக்கை கதைக்க வேணாம், ஆல்ரெடி கணக்கை காய்ச்சிட்டா தானேடா அப்படின்னு யோசிக்காதீங்க. கணக்கை கதைக்க வேணாம். இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். எல்லாருக்குமே தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த 15,000 அப்படியே வந்து ஒரு 100K கொண்டு போவீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி யுதி வ்ளாக்ஸ் சேனலுக்கு கொடுத்த சப்போர்ட்டை இந்த யுதி வ்ளாக்ஸ் சேனலுக்கு வந்து தருவீங்கன்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ வந்து நான் கொலாப் பண்ணியிருப்பேன். அந்த கொலாப் பண்றதுல வந்து 2 சேனல் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா 2 சேனல் காட்டும். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறது 2 சேனல் காட்டும். அதுல நீங்க யுதி வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம இந்தியாவை சுத்தி பார்க்குற வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்க பாப்பீங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் இதை விட பிரம்மாண்டமான வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.